நாம் இங்கு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இந்த அதிசயமணி இருக்கும் இடம் வேற தெரியவில்லை. போதா குறைக்கு இந்த பாண்டியனும் சோழனும் வேறு தடையாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது குருவிற்கு கசப்பை உண்டாக்கிவிட்டால் அந்த அதிசயமணி அடைவது சுலபமாகிவிடும். எப்படி அவர்களுக்கு கசப்பை உண்டாக்குவது தெரியவில்லையே. கடவுளே கடவுளே, என் தங்கமணியை எங்கிட்ட இருந்து பறிச்சிடாதே, என் தங்கமணியை எங்கிட்ட இருந்து பறிச்சிடாதே கடவுளே. ஓ, இங்குதானா இருக்கிறது தங்கமணி? இதை நாம் களவாடி சென்றால் குரு நம்மை சபித்து விடுவார். அதனால் இதை திருடி பழியை அவர்கள் மீது போட்டு விட்டால் வந்த வேலை சுலபமாக முடிந்துவிடும். சரி, அப்படி செய்கிறேன். ஐயோ, காணவில்லை காணவில்லை, மணியை காணவில்லை, தங்கமணியை காணவில்லை. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? என்ன மணியை காணவில்லையா? காணவில்லையா? சும்மா நடிக்காதீர்கள் இருவரும். என்ன நடிக்கிறோமா? சேரன், என்ன உனக்கு பித்து பிடித்து விட்டதா? பித்து எனக்கா பிடித்து விட்டது? நீங்கள் இருவரும் அந்த மணியை திருடியது, கொண்டு அவர்கள் இடத்தில் ஒளித்து வைத்தது எல்லாவற்றையும் நான் பார்த்தேனே. என்ன, சோழனும் பாண்டியனும் அந்த பெட்டியை களவாடினார்களா? இது என்னால் நம்ப முடியவில்லை. நான் சென்று பார்க்கிறேன். சோழா, பாண்டியா, இந்த பெட்டியை நீங்கள் ஏன் களவாடினீர்கள்? எல்லாம் பேராசை தான் குருவே. இந்த அதிசயமணியை வைத்து உலகையே கட்டி ஆளலாம் என்ற ஆசை. நாவை அடக்கி பேசு. பேராசை உனக்குத்தான் சேர நாட்டு மன்னா. சேர நாட்டு மன்னனா? கயவனே, ஏன் போய் சொன்னாய்? நான் மட்டுமா? இதோ நிற்கிறார்களே, இவர்கள் யார் தெரியுமா? பாண்டிய நாட்டு மன்னனும் சோழ நாட்டு மன்னனும் தான். நீங்கள் அனைவரும் என்னை ஏமாற்றி இருக்கிறீர்கள். ஆமாம், நீங்கள் அவ்வாறு என்னிடம் நாடகமாட வேண்டிய கட்டாயம் எல்லாம் அந்த அதிசயமணி வேண்டும் என்பதால் தான் குருவே. அதிசயமணியா? அதுவும் என்னிடம் உள்ளது என்று யார் சொன்னது? அப்பொழுது அந்த பெட்டியில் உள்ளது என்ன? அதுவும் மணிதான். என் காதலி தங்கமணி எனக்கு காதல் பரிசா கொடுத்தது. அப்பொழுது அது உண்மையிலே அதிசயமணி இல்லையா? எங்கள் நாட்டை எங்களால் காப்பாற்றவே முடியாதா? மன்னர்களே, நீங்கள் மூவரும் அந்த மணியை தேடி வந்ததற்கான காரணம்? குருவே, நாங்கள் நடத்திய யாகத்தில் தோன்றிய மகாமுனிவர் தங்களிடம் ஒரு அதிசய மணி உள்ளது என்றும் அந்த மணியை கொண்டு வந்து எங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்க எண்ணியிருக்கும் வடக்கு நாட்டு மன்னன் கப்பு சுல்தான் போர் தொடுக்கும் சமயத்தில் அந்த அதிசய மணியை அடிக்கச் செய்தால் அந்த போரில் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். அதனால்தான் அந்த மணியை நாங்கள் அடைய தனித்தனியாக முயற்சி செய்தோம். அதனால் நாங்கள் மன்னர்கள் என்று சொல்லாமல் தங்களிடம் பணிவிடை புரிந்து நற்பெயர் பெற்று அந்த மணியை பரிசாக பெறலாம் என்று நினைத்திருந்தோம். ஓ, கதை அப்படி போகிறதா? குருவே, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். நாங்கள் இங்க பர்மனண்டா தங்கறதுக்கு அனுமதி தர வேண்டும். ஏன் பாண்டியா? மணி கிழித்து விடும் என்ற தைரியத்தில் இருந்தோம். இப்பொழுது அது இல்லை என்று ஆய்விட்டது. போருக்கு போனால் உயிரும் மிஞ்சாது. அதற்கு இங்கு தங்குவதே மேல். அதற்கு அவசியமே இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? அப்பொழுது என்னால் அந்த கப்பு சுல்தானை வெல்ல முடியுமா? ஏன் முடியாது? எளிதாக முடியும். அதற்கான ஒரு அதிசயம் என் கையில் உள்ளது. இந்தாருங்கள். இதுதான் அந்த அதிசயம். என்ன சொல்லுகிறீர்கள் குருவே? ஆம்,
இந்த அதிசயத்தின் பெயர் ஒற்றுமை, அதாவது யூனிட்டி, தமிழர்களின் ஒற்றுமை. சோழா, தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியமாக திகழ்ந்த பகுதியை ஆண்டு இமயம் வரை சென்று வெற்றி கொடி நட்ட பரம்பரையில் இருந்து வந்த தமிழன் நீ. பாண்டியா, முத்தமிழ் வளர்த்து தமிழரின் வீரத்திற்கு வித்திட்ட பரம்பரையில் இருந்து வந்த தமிழன் நீ. சேரா, வர்த்தகம் வாணிபம் என்று உலகத்திற்கே தமிழரின் வீரத்தையும் பண்பாட்டையும் காட்டிய பரம்பரையில் இருந்து வந்த தமிழன் நீ. நீங்கள் மூவரும் தமிழர்களே. உங்களை பிரித்தது யார்? உங்களுக்குள் ஏன் இந்த பிரிவினை? யார்தான் உங்களை பிரித்தது? உங்கள் மூவரில் பெரியவன் யார் என்ற போட்டி எதற்கு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று அறியாத சிறு பிள்ளைகளா நீங்கள்? நம்மை பிரிக்கும் சூழ்ச்சி காலம் காலமாகவே நடக்கிறது. அதில் வெற்றியும் பெற்றுவிட்டனர் எதிரிகள். இனி நம்முள் பிரிவினை பேசுவோரை ஒதுக்குவோம். ஒன்றாய் இருப்போம், ஒற்றுமையை போற்றுவோம், நம் பலத்தை மற்றவர்களுக்கு புரிய வைப்போம். சோழா, பாண்டியா, சேரா, நீங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்தால் அந்த கப்பு சுல்தான் என்ற அந்த கடவுளே வந்தாலும் எதிர்த்து வெற்றி கொள்ளலாம். மன்னர்களே, அப்படி உங்களுக்கு உங்கள் பலத்தின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால், இப்பொழுதும் அந்த மணிதான் வேண்டும் என்று நினைத்தால், இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மணியை. மன்னியுங்கள் குருவே, எங்கள் பலத்தை எங்களுக்கு உணர்த்தி விட்டீர்கள். எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு வேற்றுமையை ஏற்படுத்தி விட்டனர் சிலர். இனி அந்த தவறு நடக்க விட மாட்டோம். இணைந்து போராடுவோம், எதிரிகள் இனி இல்லை என்று ஆக்குவோம். இதோ இந்த தங்க மணியை எங்கள் ஒற்றுமையின் சக்தியை பறைசாற்றும் சின்னமாக இந்த நியூசிலாந்திலேயே விட்டுச் செல்கிறோம். வரும் காலத்தில் தமிழர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இந்த மணி அவர்களுக்கு ஒற்றுமையின் சக்தியை பறைசாற்றட்டும். வாழ்க தமிழர், வளர்க தமிழ். Hello everyone. We would like to, I hope you enjoyed it. Did you? Yes. I did so too. Let's call upon the actors, or should I say Mannargal, Guru and Mandiri. The Guru was Murali Kumar. I think he's getting ready. Thank you, Murali. And King Solan was Karthik Arunachalam. And King Pandian was Aravind Vijayaraghavan. And King Cheran was none other than Veeraraj Govindasamy. And of course, last but not the least, Mandiri was Rajendran. Thank you very much for that.